லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க போனா? ஐயோ, யாராவது இருக்கீங்களா? என் குழந்தை பிடிங்க. ஐயோ, என் குழந்தை. யாராவது வாங்கல. என் குழந்தைய ஜோசிக்கார தூக்கிட்டு ஓடிட்டான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? ஜோசிக்கார மாதிரி ஒரு ஆள் வந்து என்னென்னமோ பேசி என்கிட்ட இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அத்தை, எந்த பக்கம் போனோம்? சரியா தெரியலப்பா. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாப்பா. நான் என்ன செய்ய? பதட்டப்படாதீங்க, அவன் இங்க எங்கேயா தான் இருப்பான். நான் போய் பாக்குறேன். மாமா பாத்துக்கங்க. ஐயோ, குழந்தை என்ன சொல்ற? கையில வச்சிருந்த குழந்தையை எப்படி தூக்கிட்டு போன? ஐயோ, நான் ஏமாந்துட்டேங்க. நான் ஏமாந்துட்டேன். என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறனே கடவுளே, என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடு. நான் இப்ப எங்கேயாவது போய் தேடுறது? ஐயோ, என் உடம்பெல்லாம் பதறதுங்க. பாதிரா வந்து கேட்டா என்னங்க பதில் சொல்றது? ஐயோ, நான் எங்கேன்னு தேடுவேன்? ஒரு ஜோசிக்கார குழந்தை தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? இல்லங்க, நான் பார்க்கல. ஐயோ, யாராவது என் குழந்தை. தம்பி, தம்பி, ஒரு ஜோசியர் குழந்தையை தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? இல்லங்க, நான் பார்க்கலங்க. பாட்டி, தாத்தா, என்னாச்சு பாட்டி? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுமா. என்ன ஆச்சு? குழந்தையை தொலைச்சிட்டப்பா. என்ன சொல்றீங்க பாட்டி? எப்படி பாட்டி? குழந்தை தொலைஞ்சிருச்சா? யாரோ ஜோசியக்காரன் நம்ம குழந்தையை திருடிட்டு போயிட்டானாமா. ஐயோ, என் குழந்தை. என்னது? குழந்தைய திருடிட்டாங்களா? திருடிட்டாங்களா? ஆமா. உங்களை எல்லாம் நம்ப முடியாது. என்னமோ திட்டம் போடுறீங்க, எதையோ மறைக்கிறீங்க. குழந்தை தொலைஞ்சதுக்கு நீங்க தான் காரணம். குழந்தைய காணோம்னு எனக்கு இப்போதான் தெரியும். இத நம்புறதுக்கு வேற யாரையாவது பாரு. ஐயோ, அதுவும் குழந்தை மேல திருமாற உசுரையே வச்சிருக்கான். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டான். இருங்க, உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு பாருங்க. நன்றி கெட்டவன். குழந்தையை தேட சொன்னா ஊரு கெட்டவன் எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. டிராமா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் டிராமா பண்ணல, நீங்க தான் டிராமா பண்றீங்க. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியட்டும், அப்ப இருக்கு. திருமாரா, உடனே இங்க வாடா. குழந்தைய காணோம்டா. இவங்க எல்லாரும் குழந்தை என்னமோ பண்ணிட்டாங்கடா. கொஞ்சம் சீக்கிரமா வாடா. ஆமா, இதோ இந்த ராட்னத்துக்கிட்ட தான் இருக்கேன். வந்துடுறா. இந்த
இந்த சம்பவத்தை அப்படியே பெருசாக்கி அத்தனை பெரிய வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. அம்மா, என்னமாச்சு? திருமண புள்ளைய தொலைச்சிட்டாங்கடா. என்னமா சொல்றீங்க? எப்படிமா? ஒரு ஜோசிக்கார வந்து உங்க குடும்பம் நல்லா இருக்க வழி சொல்றேன்னா அதுக்கு குழந்தைய வச்சுதான் கணிக்க முடியும்னு சொன்னா. நான் நம்பி கொடுத்தப்பா. சட்டுன்னு காணாம போயிட்டா திருமாரா. ஐயோ போய்டா திருமண எல்லாமே போய்டா. எல்லாருமா சேர்ந்து உன் குழந்தைய அபேஸ் பண்ணிட்டாங்கடா. உன் வாரிசைய அழைச்சிட்டாங்கடா. இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னாங்க. அவ அம்மாவும் இவளும் சேர்ந்து தாண்டா இந்த நாடகத்தையே நடத்தி இருக்காங்க. ஆமா, இவளோட அம்மா எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அவளை கண்டுபிடிச்சா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் திருமாரா. அம்மா, உன் அம்மா எங்க? தண்ணி எடுக்க போனவங்க இன்னும் வரலங்க. அதான் உங்ககிட்ட ஏற்கனவே வந்து கேட்டேன்ல. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்டா குழந்தை கிடைச்சிருமா? கோவப்படாதடா திருமால். ஐயோ 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 ஐயோ. எல்லாம் என் தப்புதான். நான் தான் கவனம் இல்லாம இருந்துட்டேன். பாட்டி, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கண்ணீரா விடுறீங்க. குழந்தைய தேடுங்க. ஏய், வாடா. பாட்டி, பாட்டி, நான் கோயில்ல போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்க இருங்க. பாத்துக்கோங்க தாத்தா. சரி போமா. எனக்கு நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட எடுபடாது. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், வாயை மூடு. நீ எப்படித்தான் என் வயித்துல வந்து பிறந்தியோ எனக்கு தெரியல. நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கொண்டு இருப்பேன். பாவி. ஐயோ சாமி, நீதான் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னாச்சு அரசன்? சார், அந்த அகிலனும் சாருமதியும் கண்ணுக்கே தெரியல சார். என் குழந்தையும் காணோம் அரசன். என்ன சார் சொல்றீங்க? ஒரு ஜோசியக்காரன் வந்து குழந்தைய தூக்கிட்டு போனதா சொல்றாங்க. குழந்தைய திருடுற கூட்டம் திருவிழால பூந்துட்டாங்களா சார்? அப்படி தெரியல. ஆனா சாருமதியும் அகிலனும் குழந்தைய திருடணும்னு அலைஞ்சவங்க. அவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். நீங்க யோசிக்கிறது சரிதான் சார். அந்த அகிலனை ஜோசியக்காரனா வந்து குழந்தைய தூக்கி இருக்கலாம்ல சார்? அவன் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான் அரசன். என் துப்பாக்கி எடுத்துட்டு போனது இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கூட்டத்துக்குள்ள நுழைச்சிருப்பான். அந்த தைரியம் துப்பாக்கி கொடுத்துருக்கும் சார். ஆமா அரசன், அவனை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, நம்ம டீமுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? அப்புறம் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிருக்கல? ஆமா சார், அதுலயும் செக் பண்ணிடலாம் சார். மானிட்டர் அங்கதானே இருக்கு? ஆமா சார். இந்த இடத்த தாண்டி யாரும் கோயிலுக்குள்ள போயிருக்க முடியாது. வாங்க செக் பண்ணிடலாம். வாங்க சார்.
நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே சார். அரசன், நமக்கு டைம் இல்லை. நான் நேரில் போய் தேடுறேன். சரி. வேற யாரையாவது பார்க்க சொல்லுங்க. ஓகேங்க சார். சார் கடைசியா 2 மணி நேரத்துக்குள்ள யாராவது சிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் சார். ஓகே சரி, அப்படியே லைவ்ல போடுங்க. ஓகே சார். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. நிறுத்துங்க, இப்ப நிறுத்துங்க. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சரண்யா யாரை தோர்த்துறாங்கன்னு கிளியரா தெரியலையே. அரசன் சார் நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு போங்க. ஓகேங்க சார். சாமி, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மாவையும் குழந்தைய தொலைச்சிட்டீங்க நின்னுட்டு இருக்கேன்னு அது உன் கண்ணுல படலையா? நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு ஏன் இந்த தண்டனை? சாமி, தயவு செஞ்சு என் அம்மாவையும் மகையையும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அவங்க 2 பேரையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா தீக்குள்ள இறங்குறமா? எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுமா?
நெட்வொர்க் பிரச்சனை வேற. குழந்தைய எப்படியோ கடத்தியாச்சு. சாரு வந்ததும் கிளம்பிடலாம். இந்த நேரத்துல எங்க போலாம்? அகிலா, அம்மா, நீ எதுக்குடா அப்படி பண்ற? ஏன்டா உன் தலையில நீயே மண்டவாரி கொட்டிக்கிற? அவளுக்காக குழந்தைய திருடி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்றது? மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. போய மூடுறா. திருமாறனுக்கு தெரிஞ்சா உன்னை சுட்டு பொசுக்கிடுவான்டா.